அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இந்த அமலினை எல்லோராலும் செய்ய முடியும். அதாவது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு அமலினையே இந்த பதிவினில் பார்க்க இருக்கின்றோம். எல்லா மனிதர்களுமே இந்த துனியாவில் வாழக்கூடிய எல்லோருக்குமே பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் என ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதில் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். அவ்வாறான கவலைகளை அல்லாஹ்விடம் கோரி அந்த கவலைகளை போக்கக்கூடிய ஒரு வசனத்தை, திருக்குர்ஆனினுடைய வசனத்தை இந்த பதிவினில் தெரிந்து கொள்வோம். இந்த ஒரு சூரா எம்முடைய எல்லா தேவைகளையும் எமக்கு நிறைவேற்றி தரும். இன்னும் இந்த சூறாவினுடைய பலன்கள் ஏராளமானவைகள். இன்னும் எம்முடைய கவலைகள் மற்றும் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கின்றது. அது மட்டுமன்றி ஏதாவது ஒரு தேவை இருக்கின்றது, அது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விடயங்களை நடாத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சூறாவானது தருகின்றது. இதை ஓதி அதனை சொல்லி அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் போது அந்த துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். நாம் எல்லோருமே தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவரினதும் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த அமலினை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். 3 நாட்களுக்கு தொடர்ந்து இதை ஓதிக்கொள்ள முயற்சியுங்கள். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் என்றே இதை கூறலாம். இன்னும் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அல்லாஹ் அதனை சரி செய்து விடுவான். இன்னும் எதிரிகளிடமிருந்து ஏதாவது ஆபத்து இருக்கின்றது, தீங்கு இருக்கின்றது என்றால் அதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். நெருக்கடி போன்றவற்றிலிருந்தும் அல்லாஹு தாலா எம்மை பாதுகாக்கின்றான். நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துஆ இன்னும் நிறைவேறாமல் இருக்கின்றது என்றால் அதனையும் அல்லாஹ் மிக வேகமாக கபூலாக்கி தருகின்றான். இந்த துஆவை ஓதி கேட்கின்ற போது அந்த கையை அல்லாஹ் வெறுங்கையோடு அனுப்பவே மாட்டான். மிகவும் பிரச்சனைகளுடனும் கண்ணீருடனும் வாழக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலினை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண்ணீரை அல்லாஹ் துடைக்கின்றான். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அவற்றை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி வாழ்வாதாரம், ரிஸ்கை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான். அதாவது மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து இன்னும் இந்த துஆவில் நாம் அல்லாஹ்வை அதிகம் புகழ்கின்றோம். அதாவது இந்த திக்ரை குறித்து ஒரு ஹதீஸும் இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பைஹகி மற்றும் திர்மிதி ஹதீஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திக்ரினை ஓதுவதினால் அல்லாஹ் 70 வகையான தீமைகளை, அதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்றால் அந்த தடைகளிலிருந்து 70 வகையான தீமைகளிலிருந்து தடைகளிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்கின்றான். அதில் ஒன்று வறுமையாகும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரினை குறித்து என்ன கூறியிருக்கின்றார்கள் என்றால், சுவர்க்கத்தினுடைய புதையல்களிலிருந்து வந்ததாக இந்த திக்ர் காணப்படுகின்றது. மேலும் இந்த திக்ர் 99 வகையான நோய்களுக்கான மருந்தாகும். நோயிலிருந்தும் எம்மை பாதுகாக்கின்றது. உடல் ஷிஃபாவும் எமக்கு கிடைக்கின்றது. ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும்
எவராக இருந்தாலுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் கவலையாகும். குறைந்தபட்ச நோயான இந்த கவலையை அல்லாஹ் நீக்கி விடுவான். இன்னும் பொருளாதாரத்தில் பரக்கத்தை அள்ளி கொடுப்பான். இந்த திக்ர் எதுவெனில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ரினை 100 முறை ஓதுங்கள். பின்னர் இந்த சூறாக்களை 70 முறை ஓதி பின்னர் எந்த தேவையினை கேட்டாலும் அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வான். அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்று உறுதியான நம்பிக்கையுடன் மஹரீபுக்கு பிறகு இதை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் மிக கிருபையுடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். எங்கள் இரட்சகா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். இஹ்தினா ஸ்-ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. அவ்வழி உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல, வழி தவறியவர்களுடையதும் அல்ல. இதனுடைய பலன்களும் சிறப்புகளும் ஏராளமானவைகளே. இந்த சூறாவை 70 முறை ஓத வேண்டும். ஒரு முறை ஓதிய பிறகு பிஸ்மில்லாஹ் கூறி அடுத்ததை ஓதுவதற்கு முயல வேண்டும். 70 முறை ஓதிய பிறகு சூரத்துல் நாஸ், சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக் எனும் 3 குல் சூறாக்களையும், அடுத்து ஆயத்துல் குர்ஷி, 3ஆம் கலிமா, மற்றையது சலவாத் என ஒவ்வொன்றையும் 70 தடவைகள் ஓத வேண்டும். இவைகளை ஓதி முடித்த பிறகு எவருடனும் பேசாமல் உங்களுடைய துஆக்களை கையேந்தி கேளுங்கள். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் ஒரு நொடி பொழுதில் நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.